இப்போது நாங்கள் கண்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை காட்சியை, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை காட்சியை முடிந்த அளவு தத்ரூபமாக உங்களுக்கு முன்பதாக கொண்டு வருகிறார்கள். என்ன நடந்தது என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் அறையப்படுவதற்காக அவரை ஒப்பு கொடுத்தார்கள். ஒப்பு கொடுத்த போது பிலாத்து என்ன செய்தான் என்றால், அவருடைய ஒரு கடிதத்திலே அவன் எழுதினான், இந்த இயேசு கிறிஸ்துவை எனக்கு அவரை குறித்து அவரிடத்தில் எந்த குற்றத்தையும் நான் காணவில்லை, அவரிடத்தில் நீங்கள் சொல்லுகிறதான எந்த விதமான கொலை குற்றமோ ராஜாங்க குற்றமோ அவரிடத்தில் காணப்படவில்லை. ஆனாலும் உங்களுடையதான சத்தத்தின் அதிகமாகிறதுனாலும் யூதர்களுடைய கலகத்தினாலும் வேற வழி இல்லாமல் பரபாஸ் என்பவனை விடுதலை செய்து இயேசுவை சிலுவையில் அறைவதற்காக அவன் ஒப்பு கொடுத்தான். பின்பதாக இந்த நீதிமானுக்கு குற்றத்து இரத்தத்திற்கு நான் பாத்திரன் அல்ல என்று தண்ணீரினால் கையை கழுவி விட்டு அவன் என்ன செய்தான் என்றால், நான் இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் ஒப்பு கொடுத்தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே எருசலேம் நகர் வீதியாக கொல்கதா மலையிலே சிலுவையில் அறையப்படும்படியாக வந்து கொண்டிருக்கிறார். மெய்யாகவே அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை சுமந்தார். உன் பேர் என்ன? சிரேனே என்னும் ஊரை சேர்ந்த சீமோன். இப்படி வா முன்னால. கயிறை வெட்டு. நீ இதை தூக்கிட்டு போ. சீக்கிரமா. நாங்கள் உமக்காக அழுகிறோம் ஆண்டவரே, உமக்காக அழுகிறோம். இது குடியும் 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 ஆண்டவரே. எருசலேமின் குமார்த்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். பச்சை மரத்துக்கு இவர்கள் இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள். தேவன் உமக்கு உதவி செய்வார். நாங்கள் உமக்காக ஜெபிக்கிறோம். கபால ஸ்தலத்தை நோக்கி கொல்கதா என்கிற மலைக்கு நேராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வந்து கொண்டிருக்கிறார். போர் சேவர்கள் அவர்களை துன்புறுத்த எருசலேம் நகரத்தார் கண் கலங்க வந்து கொண்டிருக்கிறார்.
சிலுவையிலே வைத்து சிலுவையிலே ஏற்றினார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கரங்களிலே கால்களிலும் ஆணிகள் ஏற்றப்பட்டது. சிலுவிலே ஆணியை அடித்து கயிறுகள் எல்லாம் நீக்கப்பட்டு சிலுவையை மேலே உயர்த்தும்படியாக போர்ச்சேவர்கள் தயார் நிலையில இருந்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய முதல் வார்த்தையை பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இவன் மற்றவர்களை ரட்சித்தார், இப்போது தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும். நீ மேசியவானால் உன்னை நீயே ரட்சித்துக் கொள். எங்கே? சிலுவையிலிருந்து இறங்கி வா. எங்கே? உமது அற்புதங்களில் ஒன்றை காட்டு பார்ப்போம். தீர்க்கதரிசிகள் உரைத்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இயேசு 2 கள்ளர்களின் மத்தியில் சிலுவையில் அறையப்பட்டார். இது ஒரு சாதாரண மனிதனின் அங்கியே எடுத்து சீட்டு போட்டார்கள். நில்லுங்கள், நில்லுங்கள், அதை கிழித்து விடாதீர்கள். நம்மில் அதிர்ஷ்டசாலி யார் என்று சீட்டு போட்டு பார்ப்போம். அதை வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகிறாய்? ஒரு போர்ச்சேவகன் ஏறி இவன் யூதருடைய ராஜாவென்று சொல்லி மேலே ஆணி அடிக்க ஆரம்பித்தார். இவன் யூதருடைய ராஜா என்று எழுதிய வாசகம் அவரது தலைக்கு மேலாக வைக்கப்பட்டது. ஒரு போர்ச்சேவகன் தன்னுடைய கோலால் வைத்து அவருடைய மூஞ்சை தொட்டு அவரை கேலி செய்ய ஆரம்பித்தான். நீ யூதருடைய ராஜாவானால் உன்னை நீ ரட்சித்துக்கொள். ஸ்திரீகள் எல்லாரும் அழ ஆரம்பித்தார்கள். ஸ்திரீகள் எல்லாரும் அழ ஆரம்பித்தார்கள். எருசலேம் நகரத்து ஸ்திரீகள் எல்லாரும் புலம்ப ஆரம்பித்தார்கள். இயேசுவுக்காக கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்தார்கள். நீர் என்றால் உன்னையே நீ ரட்சித்துக்கொள், எங்களையும் கூட ரட்சியும்.
நீ தேவனுக்கு கூட பயப்படுகிறது இல்லையா? நீ பெற்ற அதே தண்டனை அவரும் பெற்றிருக்கிறார். ஆனால் அவர் தவறேதும் செய்யவில்லை. இயேசுவே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். அப்பொழுது நடுப்பகலாயிருந்த அந்நேரத்தில் 3 மணி நேரம் வரை பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். நடந்த சம்பவங்களை கண்ட சேனை தலைவன் தேவனை மகிமைப்படுத்தி கூறியதாவது: தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிமான் தான். உத்தமனும் நீதிமானுமாயிருந்த அரிமத்தியா எனும் ஊரைச் சேர்ந்த யோசேப்பு யூதர்களின் மத ஆலோசனை சங்கத்தின் செய்கைக்கு உடன்படாதவனாக இருந்தான். அவன் ஓய்வு நாள் தொடங்குவதற்கு முன்பு பொந்தியு பிலாத்துவிடம் சென்று இயேசுவின் சரீரத்தை கல்லறையில் வைக்க அனுமதி பெற்றுக் கொண்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சோளில் சுமந்தவாறு கல்லறைக்கு நேராக எடுத்துக்கொண்டு ஒருவரும் ஒரு காலும் அடக்கம் செய்யப்படாத கல்லறைக்கு நேராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைக்கென்று தீர்க்கதரிசிகள் உரைத்தவாறு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறிற்று. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது நடந்த ஒவ்வொரு சம்பவங்களும் தீர்க்கதரிசிகளின் முன் உரைத்தலாய் இருந்தது. இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே, சகோதரனே, என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதை கண்டு கொண்டிருக்கிற என் வாலிப தம்பியே, அருமையான வாலிப தங்கச்சியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய நோய்களை சுமந்து கொண்டார். இந்த வேளையிலே அப்படிப்பட்டதான நிலைமையில் வந்திருப்பாய் என்றால் தயவு செய்து உங்களை நீங்களே அர்ப்பணித்து விட்டு செல்லுமாறு கேட்கிறோம்.